2026ல எலெக்ஷன் வருது. அதுல வரப்போற சிஎம் எந்த மாதிரியான தலைமை பண்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மதம் சார்ந்து இருக்க கூடாது, ஜாதி சார்ந்தும் இல்லாம ஒரு சமத்துவ தலைவனா இருக்கணும். சமூகம் சார்ந்த பிரச்சனை வரும்போது அங்க ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதையும் ஒரு பொறுப்புல எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிஎம் இருந்தா மச் பெட்டரா இருக்கும். இந்த திராவிடம் இருக்குல்ல, அது உண்மையான திராவிடமா இருக்கணும். இப்ப இருக்கிற ஃபேக்கா இல்லாம அதே நேரத்துல திராவிடத்தை எதிர்க்காம நமக்கு அதான முக்கியம். சோ அதனால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அது முக்கியம். சோ இந்த மாதிரி இருந்தா ஓகே. மக்கள் பத்தின புரிதல் இருக்கணும். நம்ம தமிழ்நாடு ஜாதியாலையும் வர்க்கத்தாலையும் பிரிஞ்சிருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முற்போக்குவாதிகளோட மண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரியார் பிறந்த மண்ணு, அம்பேத்கரை பேசுவாங்க, மார்க்சியம் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். தலைவர்களுடைய எல்லா விஷயத்தையும் அந்த தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஎம்மா வரப்போறாரு இல்லையா? இந்த மக்கள் பத்தின புரிதல் இல்லாம சும்மா போஸ்ட் கொடுக்கறது, போட்டோ எடுக்கிறது, இன்னொரு கட்சி தலைவரை கிண்டல் அடிக்கிறது, தரக்குறைவா பேசுறது என்ன ஆகும்னா அது அப்படியே அவங்களோட தொண்டர்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும்.